ஹாய் பிரேமா. ஹாய். இவர் என்னோட ஃப்ரெண்ட் சச்சின். ஹாய். சச்சின் இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ வாங்க. ஷக்கி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சச்சின், ஒரு நிமிஷம் நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். நோ ப்ராப்ளம். சொல்லு, என்ன வாழ்க்கைடி இது? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கண்டவனோட சுத்தி சுத்தி உன்னை நாசமாக்கிக்காதுன்னு. இனி நாசமா போறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியாது பிரேமா, நீ ரொம்ப பாவம். என்னோட வாழ்க்கையில கரும்பு சாரா பிழிஞ்சு குடிச்சிட்டு குப்பையா தொட்டில தூக்கி எறியற ஆம்பளைங்களை பார்த்தாதான் எனக்கு வெறுப்பு அதிகம். யாரையும் நம்ப முடியல. கபட முகம் காட்டி பின்னாடியே நடந்து காதலனா நடிச்சு மோக வார்த்தைகளை பேசி அவ ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேதனை எனக்கு சொல்ல புரியாது பிரேமா. எல்லாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல, நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க. இருக்கலாம், பட் என் வாழ்க்கையில அப்படி யாரும் இல்ல. பணம், நோட்டு கட்டுகள், அதோட என் வாழ்க்கைய விலை பேசி விக்கிறப்போ அன்பு எப்படி இருக்கும்? நஷ்டப்படுறத நினைச்சு நான் கவலைப்பட வேண்டியதில்ல. இல்ல, எனக்கு தெரியும், உன்னை விரும்புற ஒரு ஆண் கிடைக்கும் போது நீ மாறுவ, நிச்சயம் நல்ல பொண்ணாயிடுவ. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன் வேதாந்தத்தை கேட்டுட்டு நிக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாரிப்பா. இட்ஸ் ஓகே. ரொம்ப அழகா. அப்பா, இது பேசுறபடி காசு கொடுக்கலையே தினேஷ். இந்த ஷகிலா கிட்டே விளையாடுறியா? ஒழுங்கா மொத்த காசையும் கொடுத்துட்டு போ. நான் அப்புறமா சேர்த்து தரேன். நீ கொடுத்துருவியே, உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கண்டிப்பா தருவேன். அது வீட்டு செலவுக்காக வச்சிருந்த காசு. ஓஹோ, ஐயோ பாவம். இங்க வரதுக்கு முன்னாடி பொண்டாட்டி, புள்ள, அம்மா இதெல்லாம் ஞாபகம் வரலையாக்கும்? நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த பையன் எடுத்துக்கிறேன். அது வந்து அது போடா. இது ரத்தத்தை வேர்வையாக்கி சம்பாதிச்ச காசு. அது வந்துமா, நான் உனக்கெல்லாம் ஒரு அம்மா. டேய் வண்டி எடுடா. சொன்ன கேளு, எங்க ஓடிட்டு இருக்க? தலையை கூட தோட்டாம ஜுரம் வரும்ல. என்னக்கா? அக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைச்சது தெரிஞ்சு போய் பக்கத்து வீட்டு லட்சுமி பொறாமையில சொல்றா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையா. நீ யார பத்தி கவலைப்பட வேண்டாம், நல்லா படிச்சு திறமையானவளா வரணும். உன்னை டாக்டர் ஆக்கி பாக்கணும்னு இந்த அக்காவுக்கு ஆசை. போன பர்த்டேக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்தினத இந்த பர்த்டேக்கு எனக்கு தந்தே ஆகணும். எனக்கு பயமா இருக்கு பிரதீப், கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல, நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அதெல்லாம் பழைய தேரி. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சாதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. Happy birthday to you. Happy birthday to Rekha. Happy.
காதலன் பிரதீப்புக்கு உங்களை பார்த்து 1 மாசம் ஆச்சு. என் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு உங்களை பார்க்க முடியல. உங்களை பார்க்காம என் மனசுக்கு கஷ்டம் இருக்கு. நீங்க என்ன மறந்துட்டீங்களா? நீங்க என்ன மறந்துட்டா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். என்னது? அது யாருமா அந்த பிரதீப்? அவரு என்னோட பாய் ஃப்ரெண்ட். ரேகா, நம்ம பாவப்பட்டவங்கம்மா. பொண்ணுங்கன்னா சில பேருக்கு வேடிக்கை பொருள் மாதிரி இனிப்பான வார்த்தைகளை பேசி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஏமாத்திட்டு போயிடுவான். உன்னை படிக்க வைக்க உங்க அக்கா பிரேமா எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியுமா, உங்க அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. Enjoy. Okay. Cheers. Kudu. இது வெள்ளரி பிஞ்சா? என்னாச்சுமா? என்ன நடந்தது? ரேகா, 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 என்னமாச்சு? என்னாச்சு? அந்த ஸ்டீவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டாங்க. போங்கக்கா, நான் பயந்து போயிட்டேன். இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? நினைச்சுக்கமா, கடவுளோட சோதனை தான் இது. இல்ல, இது கடவுளோட சோதனை இல்ல. என்னோட ரேகாவை நான் இழந்து தவிக்கிற தவிப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு உணர்த்துவேன். கண்டிப்பா நான் உணர்த்துவேன். நம்மளால இது முடியுமா பிரேமா? முடியும், கண்டிப்பா முடியும் சந்திரமாமா.
பிரேமா இல்ல? ஆமா. ஐம் ஸ்டீஃபன். ஹாய். மெட்ராஸ்ல உங்க டான்ஸ் ப்ரோகிராம் பார்த்திருக்கேன். இங்க எப்படி? நான் மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலை வேணும். அது தேடுற விஷயமா? ஓகே. நாங்க இங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரேமா நாளைக்கு ஆபீஸ்க்கு வர முடியுமா? கண்டிப்பா. இந்தாங்க மிஸ்டிங்கா. நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே. Thank you. பை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரை பார்க்கணும்? நான் மிஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லி வந்திருக்கேன். நான் உத்தமன், ஸ்டீஃபனோட ஃப்ரெண்டு. ஹாய். நான் ஒரு வேலை விஷயமா ஸ்டீஃபனை பார்க்க வந்திருக்கேன். ஓ அப்படியா, வாங்க. அது அப்புறம் ஹாய் பிரேமா. ஹலோ. வெல்கம். சாகர், இவங்க தான் நான் சொன்ன பிரேமா. உட்காருங்க. Thank you. வேலையை பத்தி ஒண்ணும் இல்ல. தற்சமயம் இங்க வேகன்சி ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் ஸ்டீஃபன் வாக்கு கொடுத்துட்டானே. அவசியம் ஒண்ணும் இல்ல. எங்கள்ல யாராவது ஒருத்தர் முடிவெடுத்தாலும் அத நாங்க 3 பேருமே நடத்தி முடிச்சிருவோம். அதான் எங்களோட நியதின்னு சொல்லுவோம். அப்போ நாளைக்கே நீங்க வேலையில ஜாயின் பண்ணிடலாம். Thank you sir. சார் இல்ல, சாகர். ஸ்டீஃபன், நம்ம பிரேமாவுக்கு இல்லாத ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுத்தோம். இது வரைக்கும் ஒரு காரியமும் நடக்கல. காரியம் முறை போலதான் நடக்கும். எப்ப நடக்கும், என்னைக்கு நடக்கும் நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். பிரேமா, தங்க மீன் தூண்டில் போட்டு பிடிக்கணுமா தானா விடுமான்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற பார்ட்டியில நாம முடிவெடுக்கலாம். வேகமா எடுத்துட்டு வா. ஸ்டீஃபன், நல்ல சோடா. இங்க வைக்கிறேன். இதோ வந்துட்டேன். ஹலோ. உட்கார். Thank you. ஏய், ரவி, வணங்க. இதோ வந்துட்டேன். வந்துட்டேன். சரி சரி. வெள்ள திட்டில.
துட்டி இல்ல. பிரேமா
Oh